பேச்சாளர் கிடையாது, அப்படி பேச தெரியாது. அதனால் நான் பேசிக்கலாக ரைட்டர், எழுத்தாளர் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் உட்காந்துருங்க, எங்களுக்கு ஒரு வழி விடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் தான். சந்தோஷம். நான் அமெரிக்காவுக்கு வந்து நீ 11 நாள் ஆச்சு. அமெரிக்காவில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்படிலாம் சந்தோஷமாக இல்லை. எப்படா ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி நானும் மாறன் என்ன காரில் கூட்டிகிட்டு வந்தார். அவர் எங்கே காணா, வீட்டுக்கு போயிருக்காரு. நாங்கள் 2 பேரும் பேசும்போது தான் அவர் வந்து நீங்கள் அடிக்கடி லண்டன்லாம் போய்க்கிறீங்க, யூரோப் நாடுகளுக்குலாம் போய்க்கிறீங்க, இப்போ போன மாதம் கூட ஜப்பானுக்கு போய்க்கிறீங்க, இந்த ஃபேஸ்புக்கெலாம் பார்ப்பார் போல். உங்களுக்கு உலகத்திலே எந்த நாடு சார் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கேட்டார். எனக்கு இந்தியா தான் அப்படிங்கிறாரு. அது நான் பர்பஸாக சொல்ல, உண்மையிலே எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். எனக்கு வந்து இந்தியாவிலையும் எனக்கு தமிழ்நாட்டிலையும் நான் வசிக்கிற திருவண்ணாமலை அப்படின்ற அந்த லேண்ட்ஸ்கேப் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. எப்படா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் இருக்கும். உங்களுக்கு மாதம் 1 கோடி ரூபாய் சம்பளம் தரேன், அமெரிக்காவில் இருக்கிறீங்களான்னா நான் இருக்க மாட்டேன். நான் சார் நீங்களே வச்சுங்க, நான் எங்கள் ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு நான் போயிடுவேன். நேற்று வந்து அந்த ஊர் பேர் ஹாட்ஃபோர்ட், அங்கே நடந்த ஒரு இதில் வந்து ஒரு 3 மணி நேரம் நல்ல டிஸ்கஷன் நடந்துச்சு சம்பந்தமாக. ஒருத்தர் சொன்னார், எங்கள் அப்பா அம்மாவை, என் ஒய்ஃபோட அப்பா அம்மாவை அவங்களெல்லாம் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கிறோம் அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், நீங்கள் கூட வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் ரைட் தான். அவங்கள கேட்டிங்களா, நீங்கள் சந்தோஷமாக கேட்கலாரு, உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் கூட வந்து வச்சுக்கிறீங்க. அவங்க எப்பா என்னை விட்டுருப்பா, நான் எங்கள் ஊருக்கே போயிடுறேன் அப்படின்ற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பொருந்தாத விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஸ்காலர்லாம் அந்த வில்லுப்பாட்டை பார்த்தாங்கன்னா பயங்கர சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பயங்கர உள்ளுக்குள்ளே அழுவாங்க. என்னன்னா தமிழை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க பிள்ளைங்க. நம்ம என்னன்னா நம்ம அப்படின்னா தான் புரியுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது என்னென்னா நம்மளுடைய கலாச்சார சேஞ்ச் தான். நம்ம வந்து கல்ச்சுரலாக நம்ம குழந்தைங்கள இங்கே எடுத்துன்னு போயிடும். இப்போ என்னென்னா 2 விஷயம் இருக்குது ரொம்ப சீரியஸாக. இலக்கியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், கதை சொல்கிறதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். இதுதான் நம்ம லைஃப் மேட்ரு. என்னென்னா இந்த குழந்தைங்க 2 விஷயத்தில் கரெக்டாகிறாங்களா தப்பாகிறாங்களாலாம் தெரியல, அதெல்லாம் யாருமே டிசைட் பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு வந்து தமிழே வரல, தமிழ் மொழி வரல. நம்ம குழந்தை தமிழ் மொழி பேசிட்டா என் பிள்ளை நோபல் பரிசு வாங்கிடுச்சுன்ற லெவலுக்கு சந்தோஷப்பட வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அவங்க திக்கி தமிழ் அப்படி தான் பேசுகிறாங்க. ஒன்று. 2வது, இந்த வாழ்வியல் இருக்குல்ல, இந்த குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகியோ அல்லது ஏதோ ஒரு சூழல்லையோ, ட்ரம்ப்லாம் வந்துக்கிறாரு, ஏதோ ஒரு சூழலில் நம்ம வந்து மறுபடியும் ஊருக்கு தான் போய் ஆகணும், நம்ம அங்கே போய் தான் தொடர்ந்தாகணும் நம்ம லைஃப்பை அப்படின்னு வந்தால், இந்த குழந்தைங்க போய் அங்கே அக்காமடேட் ஆகுமா. நம்ம தாத்தா பாட்டி நம்ம கிராமத்தில் அல்லது நம்ம ஊரில் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் எதுவும் வச்சுக்கலாம், அந்த இதுக்கு போய் இந்த குழந்தைங்க பொருந்திக்குவாங்களா அப்படிலாம் தெரியல. இதெல்லாம் வந்து மானுட ஆராய்ச்சியாளர்கள் அல்லது எழுத்தாளர்கள் இவங்களாம் ரொம்ப கவலையோடு பார்க்குறாங்க. நாம் வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக போயிடுறோம். ஆனால் வேறு ஒரு சூழல் வந்துச்சுன்னா இந்த குழந்தைங்களாம் என்ன ஆவாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க போய் நம்ம ஊரில் இருக்கிற நம்ம தெரு குழந்தைகளோட, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட விளையாட முடியாது, பேச முடியாது, இவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது, இவங்க கல்ச்சர் அவங்களுக்கு புரியாது. இப்படி பல விஷயம் ஆயிடுச்சு. நேற்று நான் பேசும்போதே ஆரம்பித்தேன். என்னென்னா நான் 2-3 வீடுகளில் தங்கியிருந்தேன். எல்லார் வீடுகளுமே நான் தங்கியிருந்த வீடு அல்லது அப்படி பார்த்து கூட்டு போனாங்களான்னு தெரில. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த எங்கள் வீடு இருக்கிற இடம் வந்து ஒரு ஏக்கர். அந்த வீடு வந்து இந்தியன் மதிப்புக்கு எவ்வளோங்க ஆச்சு, ஒரு 10 கோடி ஆச்சு அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு சந்தோஷமே இல்லை, எங்கெல்லாம் பயங்கர திகில் ஆயிடுச்சு. என்னென்னா நல்ல விஷயம், நம்ம வந்து லைஃப்பில் அவ்வளோ பணம் சம்பாதிச்சுக்கிறது, அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போகிறது. ஆனால் என்னென்னா இந்த 1 ஏக்கரில் வீடு இருக்குது இல்லை, அதில் இவங்க வீடு மட்டும்தான் இருக்குது.
இவங்க வீடு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து மனித நெருக்கம் இல்லை. மனித நெருக்கம் இல்லாத உலகத்தில் எந்த மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவங்க வந்து ஒரு வகையில் அனாதைகள் தான். நான் ஏற்கனவே என்னோடய யூடியூப் ஏதோ ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பேன். சிவாஜி கணேசனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கும்போது அவரை பார்க்க போன பாரதராஜாக்கிட்ட அவர் சொல்கிறார், சின்ன வீடு கட்டு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பிரபு ராம்குமார் அப்படின்னு நான் கத்தினேன், யாருமே 1 மணி நேரம் வரவே இல்லை, கூப்பிட்டா யாராவது வந்து கேட்குற அளவுக்கு சின்ன வீடு கட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்போது நாம் வந்து தெருக்களில் வாழ்ந்தவங்க தான். அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தில் என் கூட கன்வின்ஸ் ஆகிடணும், நீங்கள் யாருமே அமெரிக்கர்கள் கிடையாது. நம்ம அந்த மூடில் இருந்தோம்னா தயவுசெய்து அதை எடுத்துடணும். ஏன்னா நான் அமெரிக்காக்காரி அப்படின்னு ஒரு கதை படித்தேன், முத்துலிங்கத்துடைய ஒரு கதை. அது வந்து ஒரு பொண்ணை ஒரு 7 வயசுலேயே எல்லாரும் அமெரிக்காக்காரின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா 7 வயசுலேயே அந்த பொண்ணுடைய நடை உடை பாவனைகள் இருக்குதுல்ல, அதெல்லாம் அமெரிக்காவில் 7 வயசில் ஒரு பொண்ணு எப்படி இருந்தாலும் அப்படி இருப்பா அந்த பொண்ணு, இலங்கை பொண்ணு அவள். ஆனால் அவளுடைய லட்சியத்தில் அவள் எப்படியோ வந்து அமெரிக்காவுக்கு வந்துடுவாள். அமெரிக்காவுக்கு வந்து ஒரு வியட்நாம்காரனை லவ் பண்ணுவாள். இதெல்லாம் அந்த கதையில் போகும். அவள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்களா இலங்கை போரில் அப்படின்னு அவங்க அம்மா எங்கெங்கேயோ தத்தி வந்து ஒரு பப்ளிக் பூத்தில் வந்து தான் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, அம்மா நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியா, தயவுசெய்து நான் அந்த வியட்நாம்காரனை காதலிக்கிறேன், இது என்னுடைய 3வது காதல், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் நீ உயிரோடு இரு. ஒரு தடவை அவங்க அம்மாவுக்கு வந்து உயிர் பிச்சை கொடுத்துன்னே இருப்பாள். கடைசியாக சொல்லுவாள், அம்மா நான் ஒரு குழந்தை பெற்று போகிறேன், அது வரல நீ உயிரோடு இரு, கெட்டியமாக பிடிச்சின்னு இரு உயிரை அப்படிலாம் சொல்லுவாள். கடைசியாக அந்த கதை முடியும் போது ஒரு வரி வரும், அம்மா உன் மகள் என்றைக்குமே ஒரு அமெரிக்காக்காரியாக ஆகவே முடியாது, நான் அமெரிக்காவில் இருக்கிற இலங்கைக்காரி என்று அந்த கதை முடியும். எனக்கு அப்படி படித்தோடனே பயங்கரமாக நம்ம எல்லாருமே அந்த என்னன்னா அமெரிக்காவில் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய மனம் வந்து இந்திய மனம்தான் ஒன்று. 2வது இந்த வில்லுப்பாட்டு நம்ம பண்ண தமிழ் ப்ரோக்ராம் அல்லது தமிழில் பேசினா நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறது எல்லாமே என்னென்னா எனக்கு ஒரு கவிதை வரியை ஞாபகப்படுச்சு. சச்சிதானந்தன் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு பெரிய போயிட்டு இருக்கிறார். அவர் ஒரு வரி எழுதியிருப்பார். அது என்னன்னா, நினைவில் காடுள்ள மிருகத்தை அவ்வளவு எளிதில் பழக்க முடியாது, என் நினைவில் காடுகள் உள்ளது என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஒரு புலிக்கோ ஒரு சிங்கத்துக்கோ ஒரு யானைக்கோ அதனுடைய நினைவுகள் முழுக்க காடுகள் இருக்கும். நீங்கள் தற்காலிகமாக அதை வந்து சர்க்கஸில் பழக்கிடலாம், ஆனால் முழுக்க எந்த விலங்குகளையும் நீங்கள் சர்க்கஸில் பழக்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் சர்க்கஸில் அடிபணிகிற மாதிரி அந்த 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 விலங்குகள் நடிச்சிச்சுன்னா எந்த நிமிஷமும் அதுக்கு காடு ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சர்க்கஸாவது ஒன்றாவது எல்லாமே தூளாயிடும். இப்போ நம்ம அமெரிக்காவில் இருந்தாலும் ரோட் ஐலாண்டில் இருந்தாலும் பக்கத்தில் எங்கே இருந்தாலுமே நம்முடைய நினைவுகளில் வந்து காடுகள் இருக்குது. காடு அப்படின்றது நம்முடைய மொழி இருக்குது, நம்முடைய தமிழ்நாடு இருக்குது, நம்முடைய கிராமங்கள் இருக்குது, நம்முடைய வேர்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம இங்கே இருக்கிறது வந்து ஓரளவுக்கு நாமளும் ஒரு சின்ன நடிப்பில் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், உண்மையாக ஒத்துக்கணும்னா. ஆனால் நம்ம வந்து எல்லாமே இருக்குது, வசதி இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து கார் வச்சுக்கிறோம், 2 கார் இருக்குது. நான் போகும்போதே பிரபுன்னு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தேன். அவர் உள்ளே நுழையும் போதே அந்த கேரேஜ் அதுக்குள்ளே கார் நுழைஞ்ச உடனே அவர் என்னை பார்த்து, சார் என்னை கிண்டல் பண்ணுறாதீங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, இல்லை ஒரு 30-40 ஷூ இருக்குதுங்க, நீங்கள் ஏற்கனவே அமெரிக்கா வரும்போது எதுக்குடா ஒருத்தங்க 30-40 ஷூ இருக்குன்னு கேட்டேங்க, எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாரு. இல்லை 30-40 ஷூ ஒருத்தர்கிட்ட இருக்கிறது வந்து நமக்கு சந்தோஷம், அது இல்லை. ஆனால் நிறைய நீங்களே யோசிங்க, நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்த லிட்ரேச்சர் கூட பேசலாம். எனக்கு இந்த வாழ்வியல் கரெக்ட் தானா அப்படின்னு நம்ம ஒரு நான் சொல்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கணும்னு கிடையாது, நம்ம வந்து ஒரு விவாதத்தை வச்சுக்கணும் நம்முடைய மைண்டில்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நம்ம ஊரில் நம்ம எல்லாம் செருப்பு போட்டு படிக்காத குழந்தைகள் அவ்வளோ பேர் இருந்தாங்க.
அப்புறம் இந்த கல்வி அப்படின்ற இடம் இப்போ நம்மளாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் வேலைக்கு வந்துக்கிறோம், ரிசர்ச் ஸ்காலராக வந்துக்கிறோம். யாரெல்லாம் இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இதுக்கான பாதைகள் போட்டாங்க அப்படின்னு யோசித்தா அப்படியே உடம்புலாம் நடுங்குது எனக்கு. காமராஜரை வந்து முதல் அவர் முதலமைச்சரானோடனே ஃபஸ்ட்டு மீட்டிங் எஜுகேஷனுக்காக போடுறாரு. ஆனால் பேசிக்கலாக அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் காமராஜர்னு கேட்டிங்கன்னா 5ஆவதோ 6ஆவதோ படித்தவர். அவர் போட்டு அந்த எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளுங்கிற அந்த எஜுகேஷன் கூட்டத்தில் கேட்குறாரு, ஒரு குழந்தை ஸ்கூல் பேக் எடுத்துன்னு போய் எவ்வளோ தூரம் நடந்து போய் படிச்சுட்டு வரலான்னு கேட்குறாரு. ஒரு தகப்பனுடைய அக்கறை, ஒரு முதலமைச்சர் கிடையாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உடனே கணக்கு போட சொல்கிறாங்க, ஐயா 5 கிலோமீட்டர் நடக்கலாம் ஐயா. எந்த வயசு குழந்தை? 6 வயசுல தான் நம்ம எல்லாம் நான்லாம் இப்படி தலையை அந்த காதை தொட சொல்லி தான் ஸ்கூலில் சேர்த்தாங்க இல்லையா. அப்போல்லாம் அந்த நாய் பிடிக்கிற வண்டியெல்லாம் நம்ம ஊரில் வரல. அந்த மஞ்சா வேன் இப்போ அப்படியே ஊர் முழுக்க சுற்றி இருக்குது இல்லை, அதெல்லாம் வரல. எங்கெல்லாம் எடுத்து போய் ஸ்கூலில் நான்லாம் இப்படி கால் தொட்டேன். எங்கள் அந்த டீச்சர்ஸ் இல்லை சார், தம்பி நேராக தொட்டணும், தொட்ட பிறகு தான் சேர்த்தாங்க நம்மளை. ஆமாம், அப்படி போய் அப்புறம் காமராஜர்கிட்ட கேட்கும்போது 6 வயசு குழந்தை 10 கிலோமீட்டர் நடந்து போகலாம். இதுவே நீங்கள் உங்கள் பிள்ளைய இப்போ அனுப்புவீங்களா? 10 கிலோமீட்டர் நடந்து போகணும்னா வீட்டு வாசலில் வந்தால் தான் நம்ம வந்து வேனில் ஏற்றி விடுவோம். அந்த மனநிலைக்கு போயிட்டோம். 10 கிலோமீட்டர் நடந்து போகலாம், 10 கிலோமீட்டர் நடந்து வரலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 20 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ காமராஜர் சொல்கிறாரு, தயவு செய்து நம்ம இங்கே வந்து உட்காந்துங்கிறதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய மெமரியிலாச்சும் அதெல்லாம் பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 20 கிலோமீட்டர் போயிட்டு வரலாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜர் சொல்கிறாரு, 20 கிலோமீட்டருக்கு ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியை ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸெல்லாம் அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு ஐயா? அப்படிலாம் ஆரம்பிக்க முடியாது ஐயா. ஏன் ஐயா? அப்படி ஆரம்பித்தா 60,000 ஸ்கூல் ஆரம்பிக்கும். ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு பட்ஜெட் போடுவாங்கல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 ஏக்கர் நிலம் வேணும் குறைஞ்சபட்சம், அப்புறம் ஒரு கட்டடம் வேணும், அப்புறம் குறைஞ்சபட்சம் 2 டீச்சர்ஸ் வேணும். இதெல்லாம் அப்படி பட்ஜெட் போட்டால் 5 ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு கூட தமிழ்நாட்டு கஜானாவில் காசு இல்லை. அது எப்படியா ஒரே நாளில் 60,000 ஸ்கூல் ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. காமராஜர் சொல்கிறாரு, முடியாதுன்றதுக்கு எதுக்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு? சுந்தரவடிவேலு, இப்போ நீ மாஸ்கோவுக்குலாம் போயிருந்தல, ரஷ்யாவுக்கு, ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு வழிக்குதா? வழி மட்டும் சொல்லு அப்படின்ற. நேத்து சுந்தரவடிவேலு வந்து அப்போ வந்து எஜுகேஷனல் செக்ரட்டரி. அவர் ஏச்சு சொல்கிறாரு, ஐயா ஆரம்பிக்கலாம் ஐயா. எனக்கு இதான் வேணும், எப்படி ஆரம்பிக்கலாம் சொல்லு அப்படின்றார். நேத்து சுந்தரவடிவேலு சொல்கிறாரு, ஐயா ஒன்றும் இல்லை, எந்த ஊர்லேயும் கவர்மெண்ட் நிலத்தை பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஒரு ஊரில், எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் பணக்காரர் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட 1 ஏக்கர் நிலம் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. எஜுகேஷன் அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஆக நிலம் கவர்மெண்ட்டில் வாங்க வேணாம். அப்புறம் உடனடியாக கட்டடம்லாம் கட்ட வேணாம். ஒரு மாட்டு கொட்டா மாதிரி கீத்து கொட்டா போட்டு கட்டினா போதும். அப்புறம் 2 டீச்சர்ஸ் இப்போ வேணாம், 1 வாத்தியார் போதும். அந்த 1 வாத்தியார் பார்த்துக்குவார். அந்த 1 வாத்தியாருக்கு அப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 60 ரூபா சம்பளம். நம்ம கவர்மெண்ட்லேருந்து 30 ரூபா கொடுத்தா போதும். மீதி 30 அந்த ஊர்க்காரங்களே கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்கூலுக்கு பேர் என்னன்னு கேட்குறாரு காமராஜர். அவர் பிடிச்சிச்சு ரொம்ப. அவர் சொல்கிறாரு, நிதி உதவி பெறுகிற ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிகள், கவர்மெண்ட் எய்டட் பிரைமரி ஸ்கூல்ஸ் சொல்கிறார். அப்போ உடனே ஆரம்பிச்சதாயா? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் 30% பள்ளிகள் நிதி உதவி பெறுகிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லையா? அப்போ இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நாம் வந்து இங்கே வந்துருக்கோம், யூஎஸ் வந்துருக்கோம். சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பெரிய பாய்ச்சலில் தான் இவ்வளோ பேர் யூஎஸ் வந்து உட்காந்துக்கிறோம். யூரோப்பு போனால் யூரோப்பில் அப்படியே தமிழ் முகங்களாக இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு கஷ்டம் அதுக்குள்ள இருந்து. காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆன உடனே அப்போ வந்து சிஎம் கோட்டான்னு ஒன்று இருந்துச்சு. என்னன்னா 60 பேரை மெடிக்கல் காலேஜுக்கு வந்து சிஎம் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். 60 பேரை டிக் பண்ணலாம்.
நீங்கள் வந்து அந்த மினிமம் மார்க் மட்டும் எடுத்துட்டா போதும். ஒரு ஒரு மெடிக்கலுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணுமோ 50% மார்க் 50% மார்க் எடுத்தால் போதும். எல்லாருமே சிஎம் இது வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஐயா எனக்கு வந்து உங்கள் கோட்டாவில் சீட்டு வேணும். 600 அப்ளிகேஷன் வந்தது. காமராஜர் அதுக்கும் ஒரு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு இதில் 60 பேர் செலக்ட் பண்ணி கொடுறான்னு கேட்குறாரு. யாருமே செலக்ட் பண்ணவே முடியல. கடைசி நாள் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிப்பு திறக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு காமராஜர் கேட்குறாரு, காலேஜை ஆரம்பிக்கும் போது இனிமேல் செலெக்ஷன் முடிக்காதுங்கிறீங்க, என்ன ஆச்சுன்னா எல்லாரும் தலையை சொல்லிடுறாங்க. ஓ நீங்கள் எல்லாம் போய் கீதா கப்பையில் போய் டீ குடிச்சிட்டு வாங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு வாங்க, அரை மணி நேரம் பொறுத்து வாங்க, நீங்கள் போங்க எல்லாம் அப்ளிகேஷன் எடுத்து டேபிளில் வைங்கன்றார். உண்மையிலேயே இது நடந்தது. அவங்களாம் போய் காஃபி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள 60 அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி எடுத்துட்டார் காமராஜர். வந்தோடனே இந்த 60 பேருக்கு மெடிக்கல் சீட்டு போடு அப்படின்றார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிலாம் போட முடியாது இல்லையா, கேஸ் போடுவாங்க, விமர்சனங்கள் வரும் கவர்மெண்ட் மேலே. நீங்கள் எந்த பேஸில் செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. காமராஜர் சொல்கிறாரு, ஒரு பேஸு இல்லைன்ற, அதெல்லாம் உங்கள் ஐஏஎஸ் மூளைக்கு தான். நான் வந்து எழுத படிக்க தெரியாதவன், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். இந்த 600 அப்ளிகேஷனையும் எடுத்து நான் பார்த்தேன் நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள. இந்த 60 அப்ளிகேஷனில் பெற்றோர் கையொப்பம், பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் இதில் அங்கே கை நாட்டு வச்சுக்கிறான். அப்போ இந்த கை நாட்டு வச்ச குடும்பத்திலேருந்து 60 பசங்க டாக்டராக அப்படி ஆகணும்னா, எங்கள் ஊர் பிரைமரி ஹெல்த் சென்டர் இதில் பாம்பும் பூச்சும் அடைஞ்சுன்னு அதில் வந்து அந்த டாக்டர் பசங்களாம் வேலை பார்த்தாங்கன்னா, எங்கள் ஊரில் பிரசவத்தில் ஒரு பொம்பளை கூட சாக மாட்டான். பாம்பு கடிச்சு ஒருத்தோட இவ்வளவு கனவுகள் ஒரு முதலமைச்சர் இருந்து. நான் வந்து அமெரிக்காவில் வந்து காமராஜருடைய புகழ் பார்க்கறதுக்காக வரல. எதுக்காக இந்த ஆரம்பம் நமக்கு தேவைன்னா, நம்ம ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு அல்லது ஐடி படிச்சுட்டு டைரக்டாக யூஎஸ்க்கு வந்தல, இவ்வளவு பாடுகள் இருக்கு இதுக்குள்ள. அப்போது ஒரு மிகப்பெரிய ஊசலாட்டத்தில் தான் இருக்கும். நம்ம வந்து இந்த வாழ்க்கை சரிதானா, நம்ம வந்து ஒரு பெரிய வீடு வாங்கிட்டோம், 1 ஏக்கரில் வீடு இருக்குது, 2 கார் இருக்குது, ஒய்ஃப்க்கு ஒரு கார் இருக்குது, நமக்கு ஒரு கார், 3 கார் இருக்குது. இப்போ நான்லாம் ஒரு மோகன்லாம் என்னை வந்து ஒரு ஆர்விலெலாம் கூட்டு போனாங்க, ஒரு நகரம் வீடு மாதிரி இருந்துச்சு அது. அதெல்லாம் ரைட்டாக நல்லா தான் இருக்குது. ஆனால் இதற்காகத்தான் நம்ம வந்து லைஃபே அர்ப்பணிச்சோமா, இதான் நம்முடைய ஒட்டுமொத்த கனவா அப்படின்னா இது வந்து விவாதத்துக்குரியதாக இருக்குது. நான் வந்து இது ரைட்டுன்னு சொல்ல, தப்புன்னு சொல்ல, விவாதத்துக்குரியதாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் எங்கள் தெரு குழந்தைங்கள்லாம் சாப்பாடு எல்லார் வீட்லையும் எடுத்துன்னு வந்து போட்டு தெருவில் உட்காந்து சாப்பிடுவோம். 30-40 குழந்தைகள். இப்போ தெருன்னு ஒன்று இருக்கா? நீங்கள் அமெரிக்கா விட்டுருங்க, நம்ம ஊருக்கே போங்க, தெரு அப்படின்னே ஒன்று இல்லை. வீடுகள், நம்முடைய வீட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் புல்டோசர் வச்சு ஜேசிபி வச்சு நம்ம இடிச்சிட்டோம். எந்த வீடுகள்லையும் தமிழ்நாட்டில் திண்ணை வைத்த வீடுகள் இல்லை. இப்போ திண்ணை வச்ச வீட்டில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து எட்டி பார்ப்பாங்க. நீ வந்து லஞ்ச் டைமில் ஒருத்தன் உட்காந்துருந்தா அவனுக்கு ஒரு இலை, நீங்கள் 11 மணிக்கு யாராவது ஒரு வழிபோக்கன் உட்காந்துருந்தா ஒரு சொம்புல மோர் இல்லையா, எப்போ ஒரு நாளைக்கு எப்போ உட்காந்தாலும் ஒரு சொம்புல தண்ணி. என்னாச்சு? அந்த வீட்டை இடிச்சிட்டோம். இடிச்சிட்டு என்ன பண்ணோம்? கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கொயர் டைப் வீடு கட்ட கற்றுக்கணும். செவ்வக வடிவத்தில் இருக்குது அந்த வீடு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்புறதுக்கு நான் நீங்களும் நான் தானே அதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். 4 கேட் போடுறோம். ஃபஸ்ட்டு கிரில் வச்ச ஒரு கேட், நல்லா இவ்வளோ பெரிய பூட்டு போட்டு, அப்புறம் கடைசியாக எங்கள் ஆளுங்களாம் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறது என்னன்னா, எங்கள் நிலக்கதவு இதில், அதாவது மெயின் டோர் நிலக்கதவு மட்டும் தேக்குங்க, பியூர் பர்மா தேக்கு. 5 லட்சம் ஆச்சு. ஏன்டா 5 லட்ச ரூபா போட்டு நிலக்கதவு போடுறேன் அப்படின்னா ஏன் போடுறேன்னா, வெளியால் யாருமே உள்ளே வந்துடக்கூடாதுன்றான். அப்போ என்னன்னா, உயிரே போனாலும் ஒரு பிச்சைக்காரனோ ஒரு பரதேசியோ ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாதவனோ மோர் குடிக்க வக்கு இல்லாதவனோ உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு கூட வந்துட முடியாது. பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு வேறு போர்டு வேறு வைக்கிறோம். அப்புறம் அந்த கேட்டாக வச்சுட்டு, சரி உள்ள யாருக்கு தாண்டா அனுமதிக்குது இவன் வீட்டை தவிர அப்படின்னா நாய் வச்சுக்கிறோம்.
நாயோட வச்சுருந்தான். அப்புறம் காலையில் ஒரு எழுத்தாளனுக்கு தூக்கம் வர, ஏன்னா அவன் கனவு கண்ட சமூகம் இது இல்லை. நான் ஒரு சக மனிதர்களோட, அதான் நான் சொன்னேன்ல, 30-40 பேர் உட்காந்து பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு குழம்பு வச்சுருப்பாங்கள்ல, அந்த குழம்பை நான் சாப்பிட்டேனான்னு இப்போ எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா அந்த கிண்ணம் எங்கேயோ போயிடும். யார் வீட்டு குழம்பையும் நான் சாப்பிடுவேன். அப்போ ஒரு வீட்லேயும் ஒரு தெருவில் வந்து குழம்பு இல்லை, சாப்பாடு இல்லை, ஊறுகாய் இல்லைன்ற பிரச்சனையே இருக்காது. யார் வீட்டில் இப்போ போய் யாராவது கேட்போமா? கருவேப்பிலை இல்லை, நான் சொல்கிறது அமெரிக்காவில் இல்லை, நான் சொல்கிறது இந்தியாவில், தமிழ்நாட்டில் கருவேப்பிலை இல்லை, பக்கத்து வீட்டில் போய் கேளுன்றது அவமானமாக கருதுறோம். அல்லது வாட்ஸ்அப்பில் நியூஸ் அனுப்புகிறோம், கருவேப்பிலை இருக்குமா அவங்கக்கிட்ட. அப்படி ஒரு மனித விலகல்கள் வந்துச்சுன்ற அந்த நம்ம எங்கே போனாலும் மனித நெருக்கம் இருக்கு இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்மளை வந்து தோளில் கை விட்டு சாப்பிட்டியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டான்னா, நீ ஈஸ்டரில் அவன் தான் எனக்கெல்லாம் ஏசு, சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம கண்ணை பார்த்து கேட்குற மனுஷங்களே இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி இந்த என்ன கார் வச்சிருந்து. அப்புறம் இந்த நான் வந்து எனக்கு ஒரு கால் சட்டை வேணும் அமெரிக்காவில் சுற்றுறதுக்குன்னு கேட்டேன் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட. அவர் வந்து காஸ்கோ போகலாம் சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். நான் போய் எனக்கு சத்தியமாக கால் சட்டையே வேணாங்க. என்னென்னா அந்த ட்ரேட் சென்டரை போய் பார்த்தா நம்மளுக்கு தலை சுற்றுது. எதுவுமே கம்மியாக இல்லாங்க. நீங்கள் சத்தியமாக நான் பொய்லாம் சொல்ல, என் கூட இந்த காரில் கூட்டு வந்தாலும் மாறின அவருக்கு தெரியும். பாப்கார்ன் வாங்கினாங்க. அதிகபட்சம் நம்மளாம் சினிமா தேட்டருக்கு போய் அந்த இன்டர்வலில் ஒரு பாப்கார்ன் வாங்குவோம் ஒன்று. அதுவே இந்த 10-15 வருஷத்தில் வந்தது தான். அதுக்கு முன்னாடிலாம் பாப்கார்ன்லாம் கிடையாது சினிமா தேட்டரில். பாப்கார்ன் வாங்குறாங்க. அவர் கேட்டேன் நான், இந்த பாக்ஸில் எவ்வளோங்க பாப்கார்ன்? 100 பேக்கெட் இருக்குது. அப்போ 100 பேக்கெட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு வராங்க. அப்படியே எல்லாரும் மிகப்பெரிய பர்ச்சேஸ். எனக்கு சத்தியமாக எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு லேபர், ஒரு பெண்ணால் கூலி அப்படின்றது 200 ரூபாங்க இன்னைக்கு. அவன் வந்து காலையில் 8 மணிக்கு வந்து களை வெட்டவோ, அவங்களாம் என்னடாங்கிறாங்க இந்த உலகத்துலேயே எனக்கு தெரியல. அமெரிக்காவில் நின்று பேசும்போது அவங்களாம் யார்? அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லையா? அவங்களுக்கு இந்த அவங்க தான் 80% இந்த உலகத்தில் நின்று இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. நம்முடைய மெமரியிலே அவங்க மறந்துட்டாங்க. நம்ம வேற லைஃப் போயிட்டோம். காஸ்கோ, நம்முடைய பர்ச்சேஸ், நம்முடைய எல்லாம் இதில் வந்து அப்புறம் நமக்கு ஒரு குற்ற உணர்வு வேறு இதில் வரும். நம்ம வாழறதெல்லாம் சரியாக அதுதான் கொஞ்சம் காசு எடுத்து அதில் ஊருக்கு நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சார் அவங்க 4 பேரை படிக்க வைக்கிறேன். அதெல்லாம் சும்மானா நான் தப்புன்னு சொல்லலை. நமக்கு ஏற்படுற குற்ற உணர்வுல நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம். நான் நினச்சேன் அந்த காஸ்கோவில் போய் நிற்கும்போது 200 ரூபா அந்த பெண்ணால் கூலி. நம்ம டாலரில் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு $2. இந்த $2 எடுத்துக்கின்னு மடியில் சுற்றி வச்சுக்கின்னு ஒரு பொம்பளை போய் எந்த காஸ்கோ, நீ காஸ்கோவுக்கு போகணுன்னா குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட கார் இருக்குது இல்லையா? கார் இல்லாமல் 2 வீலர்லையோ அல்லது நடந்தோ ஆட்டோலையோ ஒரு அம்மா அது உள்ளே நுழைய முடியாது. அப்புறம் இப்போ வர அங்கே நான் பார்த்தா கார்டு நீ காமிச்சாதான் அது உள்ளே உழுது. அப்போ நீ வந்து ஒரு அல்ட்ரா மாடர்ன். நான் என்னன்றேன், இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குது. டக்குன்னு ஒரு 5 மார்னிங் இதெல்லாம் நின்றுச்சுன்னு வச்சுங்க, காஸ்கோலாம் மூடு, கார்டில் கிடையாது அப்படின்ட்டு நம்ம எப்படி வாழணும்? ஏன்னா நம்மலாம் ஊரில் நாடார் கடை, செட்டியார் கடை, அங்கே அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் இல்லையா? அங்கே போய் ஒரு 3 ரூபாய்க்கு இது வாங்கிடுவா. நான்லாம் சின்ன வயசுலங்க எங்கள் வீட்டில் போய் எங்கள் அம்மா 5 தேங்காய் பத்தை வாங்கிட்டு சொன்னாங்க. 5 தேங்காய் பத்தை சேர்ந்தது 4 நாள். நாங்கள் அந்த வாழ்க்கையில் தான் நீங்களாம் இருக்கணும்லாம் சத்தியமாக சொல்லலை. அது அப்படி சொல்லணும்னா விஞ்ஞானத்தை நான் ஏற்றுக்காதவன், மாடர்னிட்டியை நான் எதிரானவன் அர்த்தம். அப்படி இல்லை. நான் வாங்கிட்டு வந்தேன்னா வரும்போதே ஒரு தேங்காய் பத்தை சாப்பிட்டு வந்துடுவேன். வந்துட்டுன்னா எங்கள் அம்மா கிட்ட 5 வாங்கிட்டு வர சொன்னால் 4 தாண்டா இருக்குது அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், இப்போலாம் 4 தான். ஆமாம், பொய் சொல்ல ஆரம்பிச்சதே அப்போ தான். இப்போ தான் எங்கள் அம்மா அதை நம்புவாங்க. இந்த இனிமை, இந்த சந்தோஷம்,
5 தேங்காய் பத்தையில் ஒரு தேங்காய் பத்தையை சாப்பிட்டுட்டு இப்போல்லாம் 4 நாள் 4 தான் அப்படின்னு அம்மாவை நம்ப வைக்கிற தமிழகத்தில் அந்த இன்னோசன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருந்து போயிடுச்சு. நீங்கள் ஆத்மார்த்த ரீதியாக கை வச்சு சொல்லுங்கள், இப்போ இருக்கிற இந்த அல்ட்ரா மாடர்ன் லைஃபு சந்தோஷமாக இருந்தா சொல்லுங்கள். புதுமைப்பித்தன் என்கிற ஒரு மிக முக்கியமான இலக்கியவாதி சொல்கிறான், நான் வாழ்கிறோம் என்பது உண்மைதான். அதான் மொத்த லைஃபே சொல்கிறான், நான் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா அப்படின்னு கேட்குறான். ஒவ்வொருத்தரும் இதை அழுத்திக்க வேண்டியது. இதான் லைஃப் அப்படின்ட்டா இதான் லைஃபா, இது போதுமா உனக்கு, இது போதாது அப்படின்றது தான் தமிழ்ச்சங்கம், இலக்கியம், பவாச்சலதுரை எல்லாருமே தேவை. இல்லைன்னா நம்ம வீட்டிலே இருந்துடலாம். இன்றைக்கும் சண்டே நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்துடலாம். இங்கே மீட்டிங்க்கு வர வேணாம், இந்த குழந்தைங்க அப்படி கொஞ்சம் தமிழில் பேசுனதை பார்த்து சந்தோஷப்படணும். ஏன்னா இதை தாண்டி வேற என்னவோ தேவைப்படுது. 2 கால் இருந்தால் லைஃப் போதாது. இன்னும் ஒரு மிகப்பெரிய இயக்கம் எனக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், என்ன இந்த யூடியூப்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பேன். என் ஒய்ஃப் பேர் கேவி சைலஜா. அவள் உமா பிரேமன் அப்படின்னு ஒரு அம்மாவுடைய லைஃப்பை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாள். அந்த புத்தகத்தின் பெயர் கதை கேட்கும் சுவர்கள். நீங்கள் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நாங்கள் உட்காந்து அந்த உமா பிரேமனை தான் யோசிச்சுருந்தேன். என்னென்னா அந்த பொண்ணு 8ஆவதோ 9ஆவதோ படிக்கும்போது கோயம்புத்தூரில் சிந்தாமணி புதூர், இங்கே யாராவது கோயம்புத்தூர்காரர் இருக்கிறீங்களா? ஆமாம், சிந்தாமணி புதூர் தான் அவங்க வீடு. ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் வீட்டுக்கு வருது அந்த பொண்ணு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் கூடி நிற்கிறாங்க. சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு. என்ன அப்படின்னா எல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா ஒரு 3ஆவது வீட்டுக்காரன் ஒரு பெயிண்டரை கூட்டிகிட்டு ஓடிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு அது எத்தனை பெரிய அவமானம், அது எத்தனை பெரிய வடு, அது எத்தனை பெரிய காயம், அது எவ்வளோ அந்த சின்ன குழந்தையின் இதயத்தில் எத்தனை ரணத்தை கொடுத்துருக்கும். அதுக்கு பிறகு அந்த உமாவும் அவங்க அப்பாவும் மட்டும் அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த உமா தினந்தோறும் அவங்க அப்பாட்ட என்ன நம்ம சொல்லுவோம், அப்பா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா, எனக்கு இன்னொரு அம்மா வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ பெரிய விபரீதம்னு அந்த குழந்தைக்கு தெரியல. ஆனால் வேற வழி இல்லாமல் 2 வருஷம் பொறுத்து அவங்க அப்பா இன்னொரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முதல் நாள்லே அந்த வந்த பொம்பளை இந்த பொண்ணை அவ்வளோ கொடுமை பண்ண ஆரம்பிச்சிச்சு. கொடுமை பண்ண ஆரம்பித்து அதாவது நைட்டு 11 மணிக்கு தான் போய் படுக்கணும். இந்த பொண்ணு சின்ன குழந்தைங்க, துணி துவைக்கிறது, வீட்டு அவ்வளவு கொடுமை. நம்பர்களே, நீங்கள் அந்த 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 ஆட்டோபயோகிராஃபிலாம் படிக்கும்போது தான் நம்மளை சுற்றி இப்படி ஒரு உலகம் இருந்தாச்சும் நமக்கு தெரியும். கடைசியில் என்ன தெரியுமா ஆகும், ஒரு நாள் இந்த குழந்தைங்கள்லாம் டூர் கூட்டின்னு போவாங்க திருச்சூருக்கு, கேரளாவில் திருச்சூருக்கு. போனோடனே ஒரு கற்பூரம் வாங்குற கடையில் போய் அந்த குழந்தை கற்பூரம் வாங்குவார். அந்த கற்பூரம் விற்கிறவர் இந்த குழந்தைய பார்த்துட்டு சொல்லுவார், பாப்பா நீ என்ன ஊர் அப்படிங்கிற, நான் கோயம்புத்தூர். ஐயோ, அச்சு அசல் உன்ன மாதிரியே ஒரு அம்மா அந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லுவார். இந்த குழந்தை கண்டுபிடிச்சிடுவான். ஆனால் டூர் போய்க்கிறாங்க. அவள் கையில் ஒரு கார்டு இருக்கும். நம்மளாம் சின்ன வயசில் கார்டெலாம் வச்சுருப்போம். அந்த குழந்தை தன்னுடைய அட்ரஸ், ஸ்கூல் அட்ரஸ் எழுதி கொடுத்து, அந்த அம்மா வந்தாங்கன்னா எனக்கு லெட்ரு போட சொல்கிறேன்னா அப்படின்னு ஒரு லெட்ரு கொடுத்துருவாள். அந்த அம்மாவும் புரிஞ்சுக்குவோம், தான் வந்தது தான் பொண்ணு தான் அப்படின்னு. இப்போ லெட்ரு போட்டு அந்த அம்மா கோயம்புத்தூர் பார்த்து இந்த குழந்தைய என் கூட வந்துருன்னு கூப்பிடுவோம். அவங்க அப்பா உயிராக வளர்க்குறாரு, நான் போக மாட்டேன், நீங்கள் நம்பணும் நண்பர்களே. அந்த அந்த அம்மா போய் கேஸ் போடுவோம். இந்த என் பொண்ணு அவங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிறான், இந்த குழந்தைய கொடுமை பண்ணுறான், நான் கூட்டின்னு போகிறேன், கேஸ் போட்டு ஜெயிச்சு இதெல்லாமே போய் அந்த பொண்ணை கதற அந்த அந்த அம்மா கூட்டிகிட்டு போயிடும். உங்களால் இந்த கதையை நான் இப்போ சொன்னது கதை இல்லை, நிஜம். நான் சொன்னேன்னா உங்களால் தாங்கவே முடியாது, வீட்டுக்கே போக முடியாது. அவ்வளோ பெயின்ஃபுல்லான உண்மை அந்த கதை. என்னென்னா, ஒரு ஃபைன் மார்னிங் 19 வயசுலையோ 20 வயசுலையோ இந்த பொண்ணு அதுவரையும் அந்த அம்மா தான் வளர்க்கும். ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அந்த ஆள் இந்த பொண்ணை உமாவை உமா இப்போ இருக்காங்க கோயம்புத்தூரில். நீங்களே இப்போலாம் லீவில் போனீங்கன்னா அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம்.
கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆனைக்கட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, சும்மா ஒரு 40-30 கிலோமீட்டரில். அந்த ஊரில் தான் நம்ம இருக்கிறாங்க, நல்ல பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. கல்யாணம் பண்ணின்னு போன உடனே, பாம்பேக்கு போன உடனே அந்த பொண்ணு அலண்டு அடித்து அம்மாவுக்கு எங்கெங்கேயோ வந்து ஒரு ட்ரங்கால் பண்ணும். என்னென்னா, இவன் வந்து நல்லவன் இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்த வந்து தப்பான ஆள், அவன் தப்பான ஆள்னு இவங்க அம்மாவுக்கு தெரியும். அதான் நிஜம். நான் சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அம்மாவுடைய 4வது கணவன் அவன். தன்னுடைய 4வது கணவனுக்கு தனக்கு பிறந்த குழந்தைய 35,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. விற்றுலாம். இந்த அம்மா ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லுவோம், நீ ஏன் வந்து அவளை வந்து தனியாக அனுப்பி ஃபோன் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிறது. நம்மகிட்ட அந்த கதையெல்லாம், அதெல்லாம் கதையே இல்லை, அதெல்லாம் நிச்சயம். அதெல்லாம் படிக்கவே முடியாது உங்களால். அதுக்கப்புறம் அம்மா எழுதுகிறாங்க அந்த ஆட்டோபயோகிராஃபியில். அதுக்கப்புறம் நான் அவர் பேர் பிரேமன், நான் அவனோட 25 வருஷம் வாழ்ந்தேன். ஆமாம், நான் வந்து அன்பெய்டு சர்வெண்ட் அப்படின்றாங்க. மனைவி இல்லை, வாழ்ந்த ஒரு பையன், ஒரு குழந்தை பெற்றுக்கினேன், அவ்வளோதான் நம்மளுக்கு விதிக்கப்பட்ட லைஃப் அப்படின்னு. அவங்க அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயோ நடந்த கதைலாம் இல்லை. கடைசியாக நான் ஒரு இடம் மட்டும் சொல்கிறேன். இந்திய ஜனாதிபதி வந்து KR நாராயணன் நினைக்கிறேன், இந்தியாவின் பலம் வாய்ந்த 20 பெண்களோடு ஒரு லஞ்ச் சாப்பிட்டார் ஒரு ஆகஸ்ட் 5ஆம் தேதி, சுதந்திர தின அன்னைக்கு. அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த ஒரு பெண் வந்து உமா பிரேமன். இங்க இருந்த ஒரு பொண்ணு ஜனாதிபதியால இந்தியாவின் பலம் வாய்ந்த 20 பெண்களில் ஒருவராக எப்படி செலக்ட் ஆகுறாங்க. எப்படி செலக்ட் ஆகுறாங்கன்னா, நான் அந்த முழு ஹிஸ்ட்ரி சொல்ல. ஒரு நாள் அந்த பிரேமன் வந்து இறந்துறான். 28 நாள் ஐசியூவில் இருந்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்துறான். இறந்துட்டு இந்த அம்மா வந்து, இந்த உமா வந்து தான் பையனை கூட்டிக்கின்னு போயிடலாம் இன்னையோட, அப்பா சனியை ஒழிச்சு அப்படின்னால. அப்படி போகும்போது அந்த பிரேமனுடைய சொந்தக்காரங்களாம் வந்து நிற்கிறாங்க வீட்டுக்கு சுற்றி. அப்படிதான் நீங்கள் போயிட முடியாதுன்றாங்க. ஏன்னா பிரேமன் வந்து ரொம்ப பெரிய கோட்டீஸ்வரர், அது நமக்கே தெரியும், கூட வாழ்ந்தவங்க தெரியாதா. அவருடைய நிலப்பலங்கள் எல்லாத்தையும் இந்த அம்மா மேல உயிரில் எழுதி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இது வந்து 5வது மனைவி, ஏற்கனவே 4 புண்டாட்டு இருந்துச்சு. ஆனால் இவதான் அவன் நல்லா கவனிச்சிக்கனான்றதுனால உயிர் எழுதி வச்சுக்கிறான். உமா எழுதுறாங்க, ஒரே நாளில் நான் கோட்டீஸ்வரியானேன், ஒரே நாளில் எனக்கு செக் பவர் வந்து விட்டது. நான் போய் அன்னைக்கு தான் அந்த மர பீரோக்களை திறந்து பார்த்தேன், எல்லாத்துலேயும் கட்டுக்கட்டாக பணம் இருந்துச்சு. மீதி 4 மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் என்னென்னலாம் வேணுமோ எல்லாவற்றையும் நான் பிரித்து கொடுத்து விட்டு, இந்த அம்மாவுக்கு ஒரு ஷேர் வரும்ல, அதுவே சில கோடி. நான் சொல்கிறது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. என்னுடைய ஷேரில் அதான் முக்கியம், இல்லைன்னா நான் உமாவை பற்றி இந்த இடத்துல பேசவே மாட்டேன். அந்த அம்மா அதுக்கு வந்த ஷேரில் ஒரு பங்களா வாங்கி, ஒரு கார் வாங்கி, ஒரு வீடு வாங்கி, ஒரு செட்டில் ஆயிடுச்சுன்னா, உமா பிரேமன்ங்கிற ஒரு பெண்ணை பற்றி அமெரிக்காவில் இங்கே வந்து ரோடு ஆயிடலாம் இல்லை, நான் சத்தியமாக பேச மாட்டேன். ஏன் பேசுனா, அந்த அம்மா சொல்லுது, எனக்கு இதுலேருந்து ஒரு பைசா கூட வேணாம், நான் வந்து அன்பெய்டு சர்வெண்ட், நான் அப்படியே இருந்துடுறேன். எனக்கு என்ன வேணும்னா, சிறுநீரக கோளாறால் டயாலிசிஸ் பண்ணுறாங்கல்ல, அவர்களுக்கான 5 நகரங்களில் 5 இலவச சென்டர் ஆரம்பிங்க. இந்த படத்துலேருந்து ஆரம்பித்து இப்பொழுது அது கேரளாவில் 20 சென்டராக மாறியிருக்கு. 20 நகரங்களில் நீங்கள் நெட்டில் அடிச்சு பார்க்கலாம், மீனாட்சி மிஷன் அவங்க பேர். அது வந்து இலவசமான சென்டர்ஸ் வந்து 20 சென்டர்ஸ் இருக்குது. நண்பர்களே, இது மட்டும் இருந்தாலும் கூட நான் அம்மாவை பற்றி பேச மாட்டேன். ஒரு நாள் வந்து அந்த அம்மா ஒரு மனநல மருத்துவரை பார்க்க போகுது. போனால் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து, அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், எல்லா டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஒருத்தர் கையை வந்து அப்படி உதறி அழுகுறான். நம்ம பக்கத்தில் உட்காந்து, ஏன்பா அப்படி அழுகுற, என்ன உங்களுக்கு கையிலன்னு கேட்குது. சும்மா இருந்துச்சு அப்படின்றான். இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், 21 வயசு அந்த பையன், நான் பார்த்துக்கிறேன் அவனை கோவிலில். அதுக்கப்புறம் தான் அவன் இறந்தான். அவன் சொல்கிறான், எனக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க 21 வயசில், ஒரு முஸ்லீம் பையன் அவன். உமா சொல்கிறாங்க, நான் என் கிட்னியில் ஒரு கிட்னியை இவனுக்கு கொடுக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மனநல மருத்துவர் போர்டை கொடுக்குறான். சேச்சிக்கு ஏதோ பிராந்து, சேச்சி வந்து சும்மா சொல்லுது அவங்க அந்த. ஆனால் உமா சொல்கிறாங்க,
நான் எம்ஜிஆருக்கே கிட்னி கொடுக்கலான்னு நினச்சேன் சின்ன வயசில் நமக்கு சில லட்சியம்லாம் இருக்கும். நான் எம்ஜிஆரை நான் வந்து கமலை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு என்கிட்ட சொன்ன பெண்களே 100 பேர் இருப்பாங்க. அப்படிதான் சின்ன வயசில் இருக்கும், அதெல்லாம் நிறைவேறாத கனவு தானே. அது மாதிரி சின்ன வயசில் நான் எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுக்கலான்னு நினச்சேன், அது நிறைவேறல, உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அவன் ஏதோ விளையாட்டு தான் அந்த அம்மா சொல்கிறேன்னு நினைக்கிறான். ஆனால் உள்ளே போய் டாக்டர்கிட்ட பேசி அடுத்த 48 மணி நேரத்தில் இந்த அம்மாவை ஒரு பெட்லேயும் அந்த பையனை ஒரு பெட்லேயும் படுக்க வச்சுட்டு இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அந்த 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 புத்தகத்தில் உமா பிரேமன் எழுதுறாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து கேட்குறாரு, இது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ரேஷன். ஏன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிட்னி எடுக்கிறதுன்றது அவ்வளோ ரிஸ்க். இப்போ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, விஞ்ஞானத்தில் நம்ம இன்னும் முன்னாடி வந்துட்டோம். அப்போ உமா பிரேமன் சொன்ன ஒரு வார்த்தை என்னை கண் கலங்க வைக்கிறது நண்பர்களே. அவங்க சொன்னாங்க, வீட்டில் எனக்கு ஒரு பையன் இருந்தார், சின்ன பையன். ஒருவேளை இந்த ஆப்ரேஷனில் நான் செத்துட்டேன்னா என்னுடைய 2 கிட்னி எடுத்துங்க. ஒருவேளை நீங்கள் என்னை பிழைக்க வச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒரு கிட்னி என்னை வீட்டுக்கு அனுப்புங்க. நான் போகும்போது என் பையனுக்கு ஒரு ஸ்பைடர்மேன் பொம்மை வாங்கி போகணும் அப்படின்னு உமா சொல்கிறாங்க. அப்போது இப்போ என்ன, உமா பிரேமன் வந்து ஒரு 55 வயசு இருக்கும். நான் எப்போ கோயம்புத்தூர் போனாலும் பர்பஸாக போய் அவங்க ஒரு பெரிய ட்ரைபு ஸ்கூல்லாம் வச்சுக்கிறாங்க இந்த அட்டைப்பட்டியில். அட்டைப்பாடியும் ஆனைக்கட்டியும் கிட்டத்தட்ட ஒரே கிலோமீட்டர் தான். நான் எதுக்கு திடீர்னு உமா பிரேமனை பற்றி சொன்னேன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த களை வெட்டுற பொம்பளை வந்து $2 தான் நம்ம ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா சம்பளம் கொடுப்போம். அந்த $2 எடுத்துன்னு போய் அந்த அம்மா காஸ்கோ மாதிரியான இருக்கிற இடங்களுக்கு காம்பவுண்டுக்குள்ளே கூட போக முடியாது. இவ்வளவு ஒரு மிக உயரமான ஒரு வாழ்க்கை தரத்துலேயும் அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, நான் வந்து நீங்கள் போய்க்கிறதெல்லாம் நல்ல இடம் தான் சொல்ல வரேன். ஆனால் இந்த இடத்துல இருந்து நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலான்றதை பற்றி நம்ம யோசிப்போம். இந்த குழந்தைங்க வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் அவங்க எல்லாரையும் பார்த்தேன், பயங்கர சந்தோஷமாக இருந்தீங்க நீங்கள். எனக்கும் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ மழலையில். ஆனால் அந்த குழந்தைங்களை எப்படியாச்சும் நம்ம வந்து நம்முடைய மொழியை இழந்துடாத பார்த்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய மொழி எப்படியும் அவங்க கிட்ட இருக்கும். அப்புறம் மொழின்றது அவங்க பேசின மாதிரி திருக்குறளோடு நின்னல்ல. நிறைய பேர் அப்படி ஒரு கான்செப்டில் வரும், திருக்குறளோட இல்லை, அப் டு டேட் லைஃப் வரணும் அந்த குழந்தைங்களுக்கான மொழி. இந்த மானுடத்தின் மொழி இருக்குல்ல, அது வந்து நாம் வந்து ஒரு பயங்கர நல்ல நிலைமையில் இருக்கிறோம். இப்போ பக்கத்தில் கனடாவில் இங்கேருந்து ரொம்ப கிட்ட அப்படின்னாரு கனடா. இப்போ இந்த உலகம் முழுக்க நான் ஏன் மறுபடியும் பயமுறுத்துறதுக்காகவோ நம்ம இப்போ இருக்கிற லைஃப்பை கொஸ்டின் பண்ணுறதுக்காகலாம் சொல்கிறேன். மறுபடியும் ஏன் இப்படி சொன்னா, இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை எந்த நேரத்திலும் எப்படியும் மாறக்கூடியது. அதை ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே? ஒரு கோவிட்னு ஒன்று வரும் நம்ம உலகத்தில், யாராவது கற்பனை பண்ணமா அது முன்னாடி வரணும், அந்த முந்தன் நாள் வரலாம் அப்படி ஒரு வார்த்தை நமக்கு யாருக்கா தெரியுமா? நான் கோவிட் அப்படின்னு ஒன்று வந்த பிறகு அது அப்படியே உலகத்தையே நிலைகுலைய வச்சுச்சு. நம்ம எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் நம்ம தெரியும். தமிழ்நாட்டிலாம் அந்த வசந்த் அன்கோ, இந்த வசந்தகுமார், அவங்களாம் ஒரு ஊர்லேயும் அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்துச்சு. ஆனால் அவரெல்லாம் காப்பாற்றவே கோவிடுக்கு அப்புறமான வாழ்க்கை இருக்குதுல்ல, அதுலேயும் அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே வந்துட்டோம். நான் வந்து மோகன்லாம் என்ன ஒரு 5 நாள் அந்த ஆர்மியில் உட்கார வச்சு பல மாநிலங்கள்லாம் கூட்டு போனாங்க. அவங்க யாருமே தெரியாது. நான் அந்த ஆர்மியில் ஒரு கிண்டிலில் ஒரு புத்தகம் படிச்சுனே போனேன். அந்த புத்தகத்தின் பேர் வந்து கடவுள் தொடங்கிய இடம், முத்துலிங்கத்தினுடைய ஒரு நாவல். அது இவங்களோட தான் நான் பிசிக்கலாக இருந்தேன், நான் மென்டலாக நான் அந்த கதையில் தான் இருந்தேன். எனக்கு அவங்க யாரும் என்னை பார்த்தே இருக்க முடியாது. நான் 2-3 தடவை அந்த நாவல் படிக்கும்போது தேம்பி அழுதேன் அந்த ஆர்மியில். மோகனுக்கோ என் கூட வந்த நிவிக்கோ எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இவ்வளோ கிஃப்டட் லைஃப் இவங்களுக்கெல்லாம். ஒரு ஆர்மி புக் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தோடு அப்படி ஒரு டூர் போகிறாங்க. ஆனால் அந்த இலங்கையிலேருந்து வர ஒரு பையனை பற்றியான கதை அது.
உங்களுக்கு இப்போ கனடாவிலேயோ யூரோப்பில் உள்ள எல்லா நாடுகள்லையும் இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அங்கே எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எழுதலாம். நான் பாரிஸ் போய் இறங்கினோடனே அகரன் அப்படின்னு ஒரு பையன் தான் வந்து என்னை ரிசீவ் பண்ணான். ஆனால் நான் என்னுடைய ரீடர் அவன் சின்ன குழந்தை. அவன் வந்து இயல் அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கான். அந்த குழந்தை வந்து இவ்வளோ ரோஜா பூக்களை இருந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது பவா தாத்தா அப்படின்னு எனக்கு கொடுத்தா. நான் அப்படியே வாரி அடைச்சிக்கினேன். அவன் வந்து என்னை காரில் கூட்டிகிட்டு போனான். அந்த அகரன் அவன் வந்து பாரிஸில் வந்து பெரிய தொழிலதிபரில் கார் டிரைவர், டாக்ஸி டிரைவர். என்னை கூட்டின்னு போது என் பையன் என் பொண்ணுலாம் என் கூட வந்துருந்தாங்க. அவன் திரும்பி அழகாக இருந்துச்சு. அந்த பாரிஸ் வந்து வெர்சாய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவன் காரில் கூட்டிகிட்டு போனான். அந்த அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து அவ்வளோ அழகாக இருந்தோடனே அகரன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் ஆகும். லேண்ட்ஸ்கேப் அவ்வளோ அழகாக இருக்குது, நான் அங்கேயே வந்துட்டுமா அப்படின்னு என் பையன் கேட்டான். என் பையன் பேர் வம்சி. கார் ஓட்டியிருந்தான். அந்த அகரன் வந்து போய் காரை ஸ்லோ பண்ணிட்டு திரும்பி, ஏன் தம்பி உனக்கு தான் தனியாக நாடு இருக்குது அப்படின்னா அழுதுட்டாங்க. எனக்கு நாடு இல்லை, நாடு இல்லாமல் துரத்தி எடுக்கப்பட்டாங்க. அதெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஏன் தம்பி நீ இங்கே வரப்போற, உனக்கு தான் சொந்தமாக நாடு இருக்கிறது அப்படின்னா. அந்த அகரெல்லாம் எப்படி வந்து அங்கே சேர்ந்தான் அப்படின்னா, நம்மளால இந்த ஜென்மம் முழுக்க அனுபவப்பட்டால் கூட அந்த அந்த அனுபவத்தை நம்மளால் அடைய ஒரு நாள் வாழ முடியாது. அவன் வந்து 18 வருஷம் எல்லையை கடந்ததுக்காக தண்டனை கொடுக்க போகிறாங்க வியட்நாமில். வியட்நாம் எல்லையை ஒரு காட்டில் கடக்கிறாங்க. அகரங்க 3 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டா என்ன தண்டனைன்னு அகரம் சொல்கிறான். எல்லையை தாண்டும் போது பிடிச்சிட்டாங்க. எங்கள் கையில் பாஸ்போர்ட் இல்லை, இது உள்ள அகதிகள். ஆனால் பிடிச்சிட்டு இப்போ கோர்ட்டுக்கு கூட்டின்னு போவாங்க. விசாரணை என்னென்னா 18 இயர்ஸ் தண்டனை கொடுப்பாங்க. அவ்வளோதான், அவன் லைஃபே போச்சு. 18 வருஷம் ஒரு பையன் ஜெயிலில் இருந்த பிறகு அவன் என்ன வந்து வெளியே வாழ போகிறான் சார். அதனால் சொல்கிறேன் சார், நம்ம மாட்டினோம், நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த வியட்நாம் அதிகாரிகள்ல அவன் காலில் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக உழுந்து கதறி அழுது அவன் ஷூ நனையுது இந்த கண்ணீரால். அவன் என்னவோ ஒரு பரிதாபப்பட்டு இன்னொரு போலீஸ்காரனை கூப்பிட்டு இவங்களை போய் அந்த எல்லையை தாண்டி விட்டு வந்துடுறான். அப்படி வந்து பொழைச்சி வந்து இன்னைக்கு பாரிஸில் இருக்கிறான் அந்த அகரன். அவன் என் பையனை பார்த்து சொல்கிறான், நீ ஏன் தம்பி இங்கே வரப்போற, உனக்கு தான் சொந்தமாக நாடு இருக்கிறதே தம்பின்றான். இந்த கடவுள் தொடங்கிய இடம்னு நான் அந்த கேரவானில் உட்காந்து படித்த நாவல்கள் இல்லை, அது அகரன் மாதிரி ஒரு பையனை பற்றி முத்துருங்க எழுதியிருக்காரு. அகரன் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன். ஆனால் நீங்கள் கனடாவிலையோ ஜெர்மனிலேயோ லண்டன்லேயோ இருக்கிற 90% இலங்கை தமிழர்களை போய் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இப்படி ஒரு கதை இருக்கும். நீங்கள் சென்னையில் புறப்பட்டீங்கன்னா அதிகபட்சம் 24 மணி நேரத்தில் அமெரிக்காவில் வந்துடுவீங்க இல்லையா? ஆமாம், அந்த கடவுள் தொடங்கிய இடம் நாவலில் நிஷாந்த்னு ஒரு பையன் இலங்கையிலேருந்து புறப்படுறான். அவன் வந்து கனடாவுக்கு வந்து சேரும்போது எத்தனை வருஷம் தெரியுமா? அது 4.5 வருஷம் ஆகுது. இந்த 4.5 வருஷமும் ஒரு பையன் இலங்கையிலேருந்து கனடாவுக்கு வந்து சேர்றதுக்கு மட்டும் ஆகுதுன்னா 4.5 வருஷம் அவன் லைஃப் என்னென்னவாலாம் ஆயிருக்குன்னு எழுதுறாரு. எதுவுமே பொய் இல்லை. ஏன்னா எனக்கே தெரியும், நானே அந்த அந்த லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்துக்கிறேன், தோளில் அடைச்சிக்கிறேன், அகரன் வீட்டில் போய் தங்கிக்கிறேன், அகரன் ஒய்ஃப் வந்து எனக்கு சமைச்சு போட்டுக்கிறா. கடவுள் தொடங்கிய இடம் தான் எல்லாம். அது வந்து காலம் செல்வம்னு என்னுடைய நண்பர் ஒத்துக்கிறார். அவர் காலம்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறார். இப்போ அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். அவர் கனடாவில் இருக்கார். அவர் ஒரு நாள் ரொம்ப சிரிச்சுக்கினே ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் என்னாலாம் சிரிக்கவே முடியல. என்னென்னா, எங்கேயோ அடிபட்டு உதப்பட்டு கனடாவில் வந்து இறங்குறாங்க. கனடா ஏர்போர்ட் இமிக்ரேஷனில் அவங்க எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த லேண்டில் உட்கார வச்சுருக்காங்க. 10-12 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க 10-12 பேருக்கு பாஸ்போர்ட் இருக்குது. ஆனால் எல்லாமே போலி பாஸ்போர்ட். ஒன்னோட நிஜமான பாஸ்போர்ட் கிடையாது. எல்லாமே போலி பாஸ்போர்ட்டு கையில் வச்சுக்கிறாங்க. பாஸ்போர்ட் இருந்து அது போலி பாஸ்போர்ட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கன்ஃபார்ம் ஆகிடும். எல்லா இமிக்ரேஷன் ஆஃபீஸரும் வந்து ஒரு நாள் செக் பண்ணுறான். வெள்ளைக்காரன் செக் பண்ணும்போது இவர் ரொம்ப பதட்டமாக இருக்குது காலம் செல்றதுக்கு.
ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். எதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறாருன்னா, பாஸ்போர்ட்டை கிழிச்சு ஃப்ரெஷ்ஷில் போட்டுடணும். போட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, பாஸ்போர்ட்டே இல்லாத இவர் ஃப்ளைட்டில் வந்தார்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, முதல்ல 4 அடி விழும், அப்புறம் ஜெயிலில் வைப்பாங்க. ஒரு 10-15 நாளில் ரிலீஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் ஒரு அதிகாரியை போட்டு அகதி அப்படின்னு ஒரு முத்திரை குத்துருவாங்க. அந்த அகதி அப்படின்ற முத்திரை குத்துனா கனடா கவர்மெண்ட் மாதம் மாதம் காசு கொடுக்கும். சாப்பிட்டெல்லாம் உயிர் வாழலாம். ஒரு தடவையும் அவர் அந்த டாய்லெட் போகிறார், அந்த 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 கடவுள் தொடங்கிய இடத்துல போய் கிழிச்சு போட்டுடலாமா அப்படின்னு பாஸ்போர்ட் எடுக்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் இந்த உலகத்தில் அந்த பாஸ்போர்ட் தான், போலி பாஸ்போர்ட் தான். ஆனால் அதுவும் இல்லைன்னா இவர் யாருன்னு உலகத்துக்கு கிழிக்கலாமா வேணாமான்னு வந்துடுறாரு. மறுபடியும் உள்ளே தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துக்கிறான். அந்த பையனுக்கு 22 வயசு. அவன் இவரை பார்த்து கேட்குறான், அண்ணன் பாஸ்போர்ட்டை கிழித்து டாய்லெட்டில் போட்டு விட்டுடலாம் அண்ணன் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் இன்னும் இல்லை அப்படின்றார். நான் முதல்லையும் போட்டு விட்டேன் அப்படின்னா. இவருக்கு அப்போ என்ன தோணுது, நம்ம 75 வயசு ஆளு இதுக்கு மேலே வாழ்ந்து என்னடா போகிறோம். 22 வயசு பையன் தைரியமாக போய் போட்டு வந்துட்டான். நமக்கு என்னடா அத்து போய் கிழிச்சு போட்டு வந்துட்டார். இப்போ உட்கார்றாரு. அண்ணன் இப்போதாவது கிழித்து போட்டுக்கலான்னு கேட்குறான். தம்பி இப்போது கிழித்து போட்டு விட்டேன் இருங்களாண்ணே. அப்போ நானும் போய் போட்டு விட்டேன். போகல. இப்போ செல்வம் இதை பயங்கர சிரிச்சுக்கிட்டு கிண்டலாக சொல்கிறாரு. எனக்குலாம் அப்படியே அடிவயிறு கலகுது. என்னன்னா, மனுஷனுக்கு வாழ்வா சாவான்ற இடத்துல அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை. பயங்கர சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஒருத்தர் வில்லுப்பாட்டு சொல்லி, நீங்கள் வில்லுப்பாட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறீங்க. நான் உங்களை எல்லாரும் கவனிச்சுனே இருந்தேன். என்னென்னா, நான் பிக் பாஸ் போனேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் உலகத்திலே போயிருக்கக்கூடாத ஒரு நான் தெரியாமல் போனேன். அதாவது மனுஷ வாழ்க்கையில் எல்லாமே அவன் நினைக்கிற மாதிரி நடக்காதுல்ல. சில நேரங்களில் பிசாசு பிடிச்ச ஆட்டம், அந்த மாதிரி ஒரு விஷயமா நான் போனேன். அப்புறம் கமலஹாசனுக்காக போனேன். அவர் என்னுடைய நண்பர், என்னுடைய ரீடர் அவர். சரி, அது வேற கதை. ஆனால் பிக் பாஸில் நான் உள்ளே போய் நான் ஒரு கதை சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாராவது ஞாபகம் இருக்கிறவங்க மட்டும் ஒரே ஒருத்தர் கேட்டுங்க. நான் சந்தோஷமாக அமெரிக்காவுக்கு போயிடுறேன். சொல்லுங்கள், என்ன கதை? அது அந்த கதை மோசமான கதை. ரைட்டு. இல்லை, நான் ஒரு கதை சொன்னேன். நான் அதை சொல்லி முடிக்கிறேன், அப்புறம் அடுத்த செக்ஷன் போகலாம். என்னன்னா, அந்த கதை பேர் ஓட்டம். அந்த கதை சொன்ன உடனே அந்த பிக் பாஸில் என் கூட ஒரு 17-18 பேர் இருந்தாங்களே, ஆண்கள் பெண்கள்லாம் தேம்பி அழுதாங்க. நான் வெளியே வந்த பிறகு தான் தெரிஞ்சு அதெல்லாம் கூட நடிப்பு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அந்த நிமிஷம் உண்மை அது. அப்போ அந்த கூல் சுரேஷ் எல்லாரும் அழுது என்னை கட்டி பிடிச்சி, தலைவா இதெல்லாமா உலகத்தில் இருக்குது, இதெல்லாம் தாண்டா உலகத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பிக் பாஸ்லாம் போய் அப்படின்னு. என்னன்னா, டெல்லியில் ஆதாவன் ஒருத்தர் அவர் எழுதுன கதை. ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 30-35 வயசில் மிடில் ஏஜில் ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களும் ஒரு பையன். இந்த பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம் பையன். இப்போ நம்ம வீடுகள்லேருந்து பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அது மாதிரி. நம்ம என்ன பண்ணோம், மத்தியானம் லஞ்சு ஒரு டப்பாவில் அடைச்சி டைனிங் டேபிளில் வச்சுருக்கோம். அந்த பையன் இன்னைக்கு அந்த டப்பாவை மறந்துட்டு போயிடுவான். இதுதான் கலர். இப்போது இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கரெக்டாக 7 நிமிஷம் நடந்தால் பஸ் நிற்கிற இடம். பையன் போயிட்ட பிறகு நம்ம டப்பா எடுத்து பார்க்கணும். ஐயோ, என் புள்ள சாப்பிடாத இருக்குமே மதியானம் அப்படின்னு டப்பா எடுத்துக்குது. இப்போ நம்ம நடந்து போச்சுன்னா பஸ்ஸு போயிடும். பிரமாதமான கதைங்க, லைஃப்பில் மறக்க முடியாத கதை. நம்ம கணக்கு போடும். ஓடினா 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் ஓடிடலாம். நடந்தால் தான் 7 நிமிஷம். பஸ் அதுக்குள்ளே பிடிச்சிடலாம். ஓடினா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் நிற்கிறவங்க எல்லாம் நம்மளை வேடிக்கை பார்த்தா பாரு. என் புள்ள தான் எனக்கு முக்கியம். என் புள்ள பட்னியாக இருக்கிறோம். நம்ம கேரியர் எடுத்துன்னு இந்த டப்பா எடுத்துன்னு ஓடுவேன்.
ஓடி மூச்சு வாங்க நின்று அந்த பையன் போய் பஸ்ஸில் ஏறி ஜன்னல் ஒரு சீட்டில் உட்காருவான். அம்மா ஓடி வர்றதை பார்த்துட்டு வாட் மம்மி அப்படின்வான். தம்பி நீ சாப்பாடு விட்டு போயிட்டேன். தேங்க்யூ மம்மி. வாங்கிக்கினோடனே நம்ம அப்படியே திருப்பி ஆசுவாசமாக வரும்போது தான் நம்ம நிஜமான உலகத்துக்கே வரும். வந்து நிறைய பேர் வேடிக்கை பார்த்துருப்பாங்க நம்ம ஓடினதை. எல்லாம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என் புள்ள மதியானம் பட்னி கிடையாது. அவன் போய் மற்றவங்க சாப்பாட்டை வேடிக்கை பார்க்கணும். நான் என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன்னு அந்த அம்மா வரும்ல, அதெல்லாம் கதை இல்லை. அங்கவே இல்லை எனக்கு. அந்த அம்மா ஓடி போய் திரும்பி வரும்போது தான் மகனே கடவுள் மாதிரி ஒரு நன்றி சொல்கிறேன் மனசில் நினச்சிக்கணும். ஏன்னா என்னுடைய ஓட்டத்தை என்னுடைய கல்லூரி பருவம் என்னுடைய ஸ்கூல் பருவத்துக்கு பிறகு இன்றைக்குத்தான் என் மகன் மீட்டு கொடுத்துருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறோம். அந்த அம்மா தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீராங்கனை. நீங்கள் அமெரிக்காவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் பல பீரோக்களை திறந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேச்சு போட்டிகள், நடனம், டான்ஸ் ஆடுற பெண்கள், எவ்வளோ ஓட்டப்பந்தயத்தில் பரிசுகள் பெற்றவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், அவங்களுடைய கோப்பைகள் எல்லாம் பீரோவில் போட்டு பூட்டி இருக்கிறத வந்து பார்ப்போம் இல்லையா? அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. யாரோ ஒருத்தருக்கு போய் அந்த அம்மா சோறு குழம்பு வாங்கி போட்டுருவோம். ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீராங்கனை. இப்போ இந்த புள்ள இன்னைக்கு கேரியரை மறந்து விட்டு விட்டு போனதுனால நான் ஓடி போய் கொடுத்தேன். இந்த உலகம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த சமூகம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பான்மெண்ட்டுக்காரன் என்ன நினைச்சாலும் என் ஓட்டத்தை என் மகன் மீட்டு கொடுத்து விட்டான். கதை அதோட முடியல. அடுத்த நாள் ஆதவன் எழுதுறாரு அந்த கதையில். அடுத்த நாள் டிஃபன் கரையில் அந்த அம்மா சாப்பாடு போட்டு வைக்கும். கடவுள்கிட்ட வேண்டும், கடவுளே இன்னைக்கு என் பிள்ளை மருந்து விட்டு போயிட்டான்னா நான் அந்த கேரியத்துக்கு ஓடுவேன். என் பிள்ளை என்னுடைய ஓட்டத்தை மீட்டு. எவ்வளவு நிஜமான உண்மைங்க. நம்ம வந்து நம்ம லைஃப் நம்ம முடிக்கிறேன். ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த கோட்டோடு முடிக்கிறேன். நான் வாழ்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் வாழ்கிறோமா? அந்த அம்மா பீரோவில் எழுதி ஒட்டிக்கலாம்ல. அதுக்குள்ளே தான் அது வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், அது வாங்கின கோப்பைகள், அது வாங்கின பதக்கங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. 60 வயசில் அப்படி திரும்பி நம்ம பார்த்தோம்னா என்னதான்டா வாழ்ந்துடும். 3 வேளை நல்லா சாப்பிட்டுக்கிறோம். நம்ம எல்லாம் தான் சாப்பிட்றான். நான் சொன்ன அந்த களை வெட்டுற பொம்பளைங்களால அவள் தான் பட்டினியாக வந்தா. அவளும் ரேஷன் அரிசி சோறாச்சு 3 வேளை நல்லா தான் சாப்பிட்டுக்கிறா. அப்புறம் நான் காரில் போனேன், ரைட்டாக அவன் பஸ்ஸில் போனேன். என்ன நீ காரில் போய் கீச்சேன்? ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 60 வயசில் நம்மளோட லைஃப்பை திரும்பி பார்க்குற போது இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? நான் அங்கே சொன்னல அந்த உமா பிரேமன், அந்த பையனை நான் பார்த்தேன். இந்த முஸ்லீம் பையனை 23 வருஷம் அவன் அந்த கிட்னியோட உயிரோட இருந்தான். நான் போய் அட்டப்பாடியில் அவனை பார்த்தேன். அப்போ அவனுக்கு கேன்சர் வந்துச்சு வந்து, அப்புறம் அந்த கோவிட் சமயத்தில் இறந்துட்டான். ஆனால் இப்போ உமாவை பார்க்கும்போது எனக்கு கையை கொடுத்து அந்த கையை தொடர்றதுக்கே எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கும். என்னென்னா இந்த பொண்ணு வந்து 9 வயசில் அவங்க அம்மா ஓடிட்டா. சில பேர் 60 வயசுல அதே சொல்லி புலம்பின்னு இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம் எங்கள் அம்மா 9 வயசில் ஓட்டா. ஜனாதிபதி கூப்பிட்டாங்க, உமா பிரேமனை கூப்பிடு, அந்த அம்மாவோட ஒரு லஞ்ச் சாப்பிடணும். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அது அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்புறம் யாரோ தெரியாத ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவனை பார்த்து உனக்கு நான் ஒரு கிட்னி தட்டுமா அப்படின்னு நாம் கொடுப்போமா? நாம் கொடுப்போம். அந்த 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 மனநிலை எங்கேருந்து வந்துன்னா, சின்ன வயசுலேருந்து அவ்வளவு கசப்புகளை சாப்பிட்டு உண்டு பருகி வளர்ந்த ஒரு பெண்ணுக்கு லைஃப் வந்து இன்னொருத்தருக்கு உதவணும் தான் இருக்குது. நான் என் லைஃப்பில் வந்து 3 பேருக்கு வீடு கட்டி விட்டுருக்கேன் திருவண்ணாமலையில். நீங்கள் உமாக்கள்லாம் பார்த்துருக்காரு. நீங்கள் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், யூடியூப்லேயே இருக்குது அந்த 3 வீடுகளும். அதில் ஒரு வீடு வந்து ஒரு காய்கறி விற்கிற அக்காவை கட்டி கொடுத்துருக்காரு. இந்த அக்காலாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் அந்த அக்காவை கட்டி கொடுத்தேன்னா, 3 சக்கர சைக்கிள் வச்சுருக்காங்க. அக்கா அப்படியே இங்கே மாதிரியா இருக்கும், இவ்வளோ கூலாவாக இருக்கும். இந்தியா உங்களுக்கு தெரியும், அது மே மாதம்லாம் வேகாத வெயிலில் அந்த அக்கா வந்து அந்த 3 சக்கர சைக்கிள் பிடிக்கும். ஏன் அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெரியுங்களா? காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க. ஆனால் அந்த அக்காட்ட தராசு இல்லை, இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் 1/2 கிலோ கத்திரிக்காய் கேட்டிங்கன்னா இந்தம்மா அப்படின்னு வாரி போடும்.
நீங்கள் வீட்டில் போய் நிறுத்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்கும். நான் ஒரு நாள் அந்த அக்காவை கூப்பிட்டு கேட்டேன், அக்கா நீ இவ்வளோ வாரி வாரி போடுற, நஷ்டம் வராத? இது வரலும் வரலையே சாமிச்சு. நல்லா தானே இருக்கிறேன், 3 வேளை சாப்பிட்டு தானே இருக்கிறேன்ச்சு. இந்த எங்கள் டிரைவர் அனுப்பிச்சு, தம்பி அந்த அக்காவுக்கு எங்கே வீடு போய் பார்த்துக்கலான்னு. அவங்க சார் அதெல்லாம் ரொம்ப கொடுமை சார், அவங்க தென்னந்தட்டி கட்டி 10க்கு 10 ஆள் இருந்தால் சார் புகாரே இல்லைங்க அந்த வாழ்க்கையில் இருக்குது. இந்த வாழ்க்கையின் மீது கஸ்தூரி அக்கா, அந்த அக்கா பேர் கஸ்தூரி அக்கா பவாச்சல்துறை அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் படிங்கன்னா அந்த அக்கா வீடு, அந்த அக்கா வண்டி சுற்றுறது எல்லாமே வரும். அந்த அக்காவுக்கு புகாரே இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் அந்த அக்கா பேரில் ஒரு பிளாட் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் காசு வாங்கி 12 லட்ச ரூபாயோ 10.5 லட்ச ரூபாய் ஆச்சு அந்த வீடு கட்டி கொடுங்க. அந்த அக்காவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். அந்த வீட்டில் தான் இருக்குது அந்த அக்கா. இப்போது லைஃப்பில் அதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து அந்த 3 சக்கர வண்டிக்கிட்டல அதுக்கு வந்து ஒரு மோட்டார் வச்சுக்கிறாங்க. இப்போ அது மிதிக்க வேணாம், ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். லைஃப் அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த அக்காவுக்கு வேறு எதுவுமே தேவையே இல்லை. அப்போது வாழ்க்கையில் உமா பிரேமன் மாதிரி, வாழ்க்கையில் இந்த கஸ்தூரி அக்கா மாதிரி மனிதர்களை வந்து நாம் கண்டறிஞ்சிட்டா போதும். எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இந்த லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்லாம் அங்கெல்லாம் பேச கூப்பிடுவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போவேன். கூட்டினா நான் வந்து இவ்வளோதான் அவ்வளோதான் அவங்கள விமர்சிப்பேன்னு சொல்லவே முடியாது. ஒரு என்னடா நீங்களாம் வந்து 10 to 5 வந்து சமூக சேவை செய்வீங்களா? நான் தான் கேட்பேன். அப்படிலாம் கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நீ இம்மா திட்டுறவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க வந்து ஒரு காலத்தில் நம்ம 50,000 போட்டு ஒன்று புரியுறாங்க. எனக்கு ரொம்ப உலக அதிசயமாக தெரியுமா. என்னென்னா கில்ட். அதெல்லாம் நான் முதல்ல சொன்னல, நமக்கு ஏற்பட்டுக்கிற குற்ற உணர்வில் நம்மளை இந்த சமூகம் மொத்தமும் விலக்கிடுமோன்றதுனால கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் காசு எடுத்து அவன் உலகமே கொள்ளாடிப்பான். அடிச்சுட்டு ஒரு 2% எடுத்து அன்னதானம் பண்ணுவான். பண்ணிட்டானா ஒரு சேஃபாக இருக்குதுன்னு அவனே நினச்சிப்பான். இவன் தான் நேராக நரகத்துக்கு போகிறான். இந்த அக்காவுக்குலாம் என்னங்க இருக்குது, இந்த கஸ்தூரி அக்காவுக்கு என்ன இருக்குது? என்னைக்காவது உமா பிரேமன் வந்து நான் வந்து என் ஒரு கிட்னி எடுத்து இந்த ஒரு முஸ்லீம் பையனுக்கு கொடுத்தேன்னு என்னைக்காவது சொல்லிக்கிறா? அந்த அமைதியாக வாழ்ந்துக்கிறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போதைக்கு இது முடிச்சுட்டு அப்புறம் மீதி பட்டிமன்ற சமயத்தில் பேசுகிறேன்.